அதாவது திமுகவுக்கு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய எம்பிக்கள் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா. அதுதான் காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில் இருப்பதற்கான ஒரே அனுகூலம். ஏன்னா அதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. இங்க பார்த்தீங்கன்னா கடந்த காலத்துல திமுக மைனாரிட்டியா இருக்கு. காங்கிரஸ் உடைய தயவுல ஆட்சி அமைக்கும் போது கூட காங்கிரஸ்க்கு வந்து இவங்க மினிஸ்ட்ரியில வந்து இடம் கொடுக்கல. புரியுதா இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு அடிமை கட்சியா தான் இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் திமுக என்பது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கிற ஒரு கட்சி. ரீஜனல் பார்ட்டி தான் அது. அதிகபட்சம் பாண்டிச்சேரியில. நீங்களே சொன்ன மாரி திமுகவை விட்டுவிட்டு காங்கிரஸ் வந்து விஜய் பக்கம் போனா அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. பாண்டிச்சேரியிலேயும் விஜயினுடைய செல்வாக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். தமிழ்நாட்டில் ஹெல்ப் பண்ணும். கேரளாவில் ஹெல்ப் பண்ணும். ஆந்திராவிலும் அவங்களுக்கு ஒர்க் ஆகும். என்ன ம். அதாவது பார்த்தீங்கன்னா ஆட்சியை மாற்றுகிற அளவுக்கு விஜய்க்கு பெரிய செல்வாக்கு இல்லைனாலும் காங்கிரஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூடுதலான ஒரு சப்போர்ட் கிடைப்பதற்கு விஜய் ரசிகர்கள் காரணமா இருப்பாங்க. அதனால அந்த மாதிரியான ஒரு தொலைநோக்கு பார்வையோடு காங்கிரஸ் யோசிச்சா நிச்சயமாக எதிர்காலத்தில் அவங்க தாவேகா பக்கம் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு.